இது கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்க டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் எய்டட் ஆட்டோனமஸ் காலேஜ். 1956ல இந்த காலேஜ் என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கறத இப்ப பாத்திரலாம். சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் போறோம். 52 லட்சம் ரூபாய் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜா 5 மாணவர்கள் சிஐடி கோயம்புத்தூர்ல வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லங்க, ஒவ்வொரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு சிஐடி கோயம்புத்தூர்ல என்னென்ன கம்பெனிஸ் நல்ல சேலரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சார் வாங்குவாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் சிஐடி கோயம்புத்தூர் என்னன்னு பார்த்தலாம். எய்டட் கோர்ஸ்க்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ்க்கு 3 வருஷம் என்ன கட் ஆஃப் மார்க் அப்படிங்கறது லெஃப்ட் சைட்லயும், இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் இன்க்ரீஸ் கட் ஆஃப் மார்க்கோ இல்ல டிக்ரீஸ் கட் ஆஃப் மார்க்கோ அத ஸ்லாஷுக்கு இந்த பக்கம் ரைட் சைட்லயும் 120 கட் ஆஃப் மார்க் இருந்தாலும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிஐடி கோயம்புத்தூர் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் தமிழ்நாட்டோட ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல எப்பவுமே டாப் பொசிஷன்ல இருக்கிற ஒரு கேம்பஸ் தான் இந்த சிஐடி கோயம்புத்தூர். 2024 வருஷம் 52 லட்சம் ரூபாய் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜா தீஷா அப்படிங்கிற கம்பெனில 5 மாணவர்கள் பிளேஸ் ஆயிருக்காங்க. இந்த காலேஜோட 2024 வருஷம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன, லாஸ்ட் இயர் கட் ஆஃப்ல இருந்து இந்த வருஷம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற அனாலிசிஸ் வீடியோவும் இதில் இருக்க போகுது. ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ. 2024 வருஷம் ஓவராலா பிளேஸ்மெண்ட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது சிஐடி கோயம்புத்தூர்ல எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அஃபிஷியலா காலேஜ் சைட்ல அவங்க வெப்சைட்ல 2022 ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு 2023 ரொம்ப ரொம்ப குறைந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 2024 இந்த பிளேஸ்மெண்ட் விஷயங்களை கொடுத்துருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எல்லா இயற்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்திருந்தா இன்னும் மாணவர்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும். மேலும் நம்மளோட சோர்ஸ் மூலியமா மாணவர்கள்கிட்டையும் காலேஜ் உள்ளேயும் கேட்டு வாங்கி டீடைல்டா ஒரு பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை நாம உங்களுக்கு கொடுக்க போறோம். இந்த காலேஜ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்காம இருக்க நிறைய விஷயத்தையும் ஷேர் பண்ண போறோம். இந்த கல்லூரி மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி மிக மிக முக்கியமான ஒரு சில கல்லூரிகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸை இவ்வளவு சீக்கிரம் நம்ம கொடுக்குறோம். இதுக்கு அடுத்துதான் எந்த கல்லூரியை பத்தின டீடைல் அனாலிசிஸ் வீடியோ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ அந்த கல்லூரியை பத்தி கட்டாயமா நம்ம பேசலாம். சிஐடி கோயம்புத்தூர் 2007 கவுன்சிலிங் கோட். மிக மிக முக்கியமான விஷயம் இந்த கவுன்சிலிங் கோடு தான். இதே பேர்ல வேறொரு கல்லூரியும் இருக்கு, அது பிரைவேட் காலேஜ், இது கவர்மெண்ட் எய்டட் காலேஜுங்க. இந்த காலேஜுக்கு 195 கட் ஆஃப் மேல இருந்தாதான் மிக முக்கியமான ஒரு சில கோர்சஸ் உங்களுக்கு சீட் கிடைக்கும். 190க்கு மேல இருந்தாதான் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். 186க்கு மேல இருந்தாதான் மெக்கானிக்கல் கிடைக்கும். இது டாப் மோஸ்ட் காலேஜ். பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் லேக்ஸ்ல வாங்குறாங்க. வேற கல்லூரிகள் இதே பேர்ல இருந்தாலும் அது வேற மேனேஜ்மெண்ட், இது வேற மேனேஜ்மெண்ட், புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததா இந்த காலேஜோட மிக மிக முக்கியமான விஷயம் ரிவ்யூ, அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். இந்த வீடியோல நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். ஐஐடி கோயம்புத்தூர் பத்தின மிக மிக முக்கியமான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்தரலாம். இது கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்க டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் எய்டட் ஆட்டோனமஸ் காலேஜ். 1956ல இந்த காலேஜ் தொடங்கியிருக்காங்க. இந்த காலேஜ் 1987ல ஆட்டோனமஸ் அங்கீகாரம் வாங்கின ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. மேலும் இங்க 8 யூஜி கோர்சஸ் இருக்கு. அது என்னங்கிறது அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறோம். 6 பிஜி கோர்சஸ் இருக்கு. 5 இயர் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம் இங்க வச்சிருக்காங்க. மேலும் நாக்ல ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல 101 to 150வது ரேங்க் மேன்ல இருக்காங்க. ஸ்ட்ராங்கான அலுமினி நெட்வொர்க் இருக்கிற ஒரு கேம்பஸா பார்க்கப்படுது. பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப பேர் போன ஒரு கல்லூரி. கோச்சிங், அகாடமிக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். கோயம்புத்தூர்ல இருக்க ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ்ல ஸ்ட்ரிக்டான கேம்பஸாவும் பார்க்கப்படுது. அகாடமிக்ஸும் கோச்சிங்கும் ரொம்ப ஹெவியா கொடுக்கிற ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. சிலபஸும் கொஞ்சம் அப்டேட்டடா நல்லா வச்சிருக்க ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. மேலும் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப பேர் போன ஒரு கல்லூரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கிளப்ஸ் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. நிறைய காம்படிஷன்ஸ்க்கு மாணவர்கள் போறாங்க. ஸ்போர்ட்ஸ்லயும் ரொம்ப நல்லா இன்வால்வ்டா இருக்கிறனால இந்த காலேஜ் வந்து நிறைய மாணவர்கள் டாப் மோஸ்ட் ரேங்க் இருக்கிற டாப் மோஸ்ட் கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே வருஷம் வருஷம் ப்ரிஃபர் பண்றாங்க. இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கறத இப்ப பார்த்தரலாம். சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் தமிழ்நாட்டில் ஏசி டெக்கு அடுத்ததா செகண்ட் மோஸ்ட் காலேஜ் இதுதான். அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு அடுத்ததா இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜ்னா அது கட்டாயமா சிஐடி கோயம்புத்தூர்.
இதுக்கு அடுத்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிடெக் ஐடி, பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இதான் நம்ம பார்க்கறது பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் சிஐடி கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோட பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் 2024 என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். 52 லட்சம் ரூபாய் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜா 5 மாணவர்கள் சிஐடி கோயம்புத்தூர்ல வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன கம்பெனிஸ் வந்தது, என்னென்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கொடுத்தாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். ஓவராலா பிளேஸ்மெண்ட் பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் காட்டிலும் இந்த வருஷம் கம்மியா இருக்கு. ஸோ சிஐடி கோயம்புத்தூர்ல 2023 காட்டிலும் 24 பிளேஸ்மெண்ட்ஸ் கம்மி. எந்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா ஐடி டிபார்ட்மெண்ட்ல 35 மாணவர்கள் மட்டுமே இந்த வருஷம் பிளேஸ் ஆனதா அவங்க வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க. ஆனா இதுவே லாஸ்ட் இயர் 50 மாணவர்களும் அதுக்கு முன்னத்த வருஷம் 55 மாணவர்களும் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த காலேஜ்ல இன்டேக்னு பார்த்தோம்னா 60 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஐடிக்கு இன்டேக் அதுல 35 மாணவர்கள் தான் பிளேஸ் ஆயிருக்காங்க. அதுலயும் ஹை சேலரி வந்து 19 LPA. ஸோ பெரிய காலேஜா ஆனாலும் நீங்க அங்க காலேஜ்ல போய் படிச்சாதான் நல்ல வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறது இதுல நல்லாவே தெரிய வருது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தீஷா அப்படிங்கிற கம்பெனி 52 LPA கொடுத்திருக்காங்க. ஆரக்கிள் அப்படிங்கிற கம்பெனி 13 LPA, நோக்கியால 8.7, ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ்ல 18 LPA, ரூட் கோஷன்ஸ்ல 10 LPA. இதான் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கான டாப் மோஸ்ட் ஹைரிங் கம்பெனிஸா தெரிய வந்திருக்கு. அதுக்கு அடுத்துதான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு சிஐடி கோயம்புத்தூர்ல என்னென்ன கம்பெனிஸ் நல்ல சேலரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஹுண்டாயில 5 to 7 LPA, கணினி அப்படிங்கிற கம்பெனில 5 to 7 LPA, பால்மர்ல 4 LPA, டொஷிபால 7 LPA, இஆர்பி ரூட்ஸ்ல 4.5 to 7 LPA கொடுத்திருக்காங்க. ஸோ இதான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட். இதுக்கு அடுத்ததா இசிஇ டிபார்ட்மெண்ட் அண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பிளேஸ்மெண்ட்ஸ். இசிஇ டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 10 to 14 LPA, மேட் ஸ்ட்ரீட் டென் அப்படிங்கிற கம்பெனி, டாடா எல்சில 6 LPA, அடன்சால 8 LPA, சாலிட்டான்ல 9 LPA, கான்ட்லோ அப்படிங்கிற கம்பெனில 10 to 12 LPA பிளேஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இதுக்கு அடுத்தா சிவில் இன்ஜினியரிங். சிவில் பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ்னு பார்த்தோம்னா 7 LPA அப்படிங்கிறது இங்க நமக்கு தெரிய வருது. அதுவும் அவாசாப்ட் வந்து ஐடி கம்பெனி, இதுவும் ஐடி கம்பெனி, மிட்சுகோவும் ஐடி கம்பெனி. ஸோ மேக்ஸிமம் ஐடி கம்பெனிஸ் தான் வந்து சிவில் ஸ்டூடெண்ட்ஸும் பிளேஸ் ஆயிருக்காங்க. இதுக்கு அடுத்ததா ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட். சிஐடி கோயம்புத்தூர்ல ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஸ்னைடர் எலக்ட்ரிக்ல 12 LPA, டெக்கிஸ்மால 7, ஹியூலெட் பேக்வர்ட் என்டர்பிரைஸ்ல 17 LPA, டொஷிபால 9 LPA, அக்கோலைட்ல 11 LPA. ஸோ இதுதான் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்டோட பிளேஸ்மெண்ட்ஸ். நமக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங்கோட பிளேஸ்மெண்ட்ஸ் மட்டும் கிடைக்கல. ஸோ அந்த பிளேஸ்மெண்ட்ஸை யாராவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் பின் பண்ணி வர்றேன், மற்ற மாணவர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுதான் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் சிஐடி கோயம்புத்தூர். இப்போ அடுத்ததா சிஐடி கோயம்புத்தூர்ல இந்த வருஷம் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சார் வாங்குவாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் சிஐடி கோயம்புத்தூர் என்னன்னு பார்த்தலாம். எய்டட் கோர்ஸுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ்க்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். எய்டட்ல படிக்கிறீங்கன்னா 30,000 தான் ஹையஸ்ட் ஃபீஸ். நான் கூட 40,000 சொல்லிட்டேன். 27,900 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. லேட்டரல் என்ட்ரிக்கும் அதே ஃபீஸ் தான். 24,235 ரூபா வந்து செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் வாங்குறாங்க. இது வந்து 6 ப்ரோக்ராம் இங்க வந்து எய்டட் கோர்சஸ் இருக்குங்க. சிஎஸ், இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கு, சிவில், கெமிக்கல் 6 கோர்சஸ் எய்டட் ப்ரோக்ராமுக்கு இதுதான் ஃபீஸ். ஃபைனல் இயர் மட்டும் 27,285. இங்க வந்து எய்டட் ப்ரோக்ராம் தாண்டி செல்ஃப் சப்போர்ட்டட் ப்ரோக்ராம்ல கிட்டத்தட்ட ஒரு 8 கோர்ஸ்க்குமே இவங்க வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து சிஎஸ், ஐடி, ஏஐடிஎஸ், இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கு, சிவில், கெமிக்கல் 8 ப்ரோக்ராமுக்கும் செல்ஃப் சப்போர்ட்டட் இருக்கு. ஒரு வருஷத்துக்கான காலேஜ் ஃபீஸ் 83,100, லேட்டரல் என்ட்ரி வந்தீங்கன்னா 83,100, செகண்ட் இயருக்கு வந்து 68,975, தேர்ட் இயருக்கு வந்து 66,000, ஃபைனல் இயருக்கு வந்து 69,000 இதான் ஃபீஸா வாங்குறாங்க. ஆர்டிஃபிஷியல் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு மட்டும் ஃபீஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஸோ ஏஐடிஎஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் 78,100, செகண்ட் இயர் 63,975, தேர்ட் இயர் வந்து 61,635. இங்க ஃபைனல் இயர் ஏன் சார் இல்லைன்னு கேட்டீங்கன்னா ஃபைனல் இயர் பேட்ச் இன்னும் வரல, இனிமேல் தான் வருவாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு பார்த்தோம்னா ஹாஸ்டல் தங்குறதுக்கு, மெயின்டெனன்ஸ்க்கு, ரூம் ரெண்ட் எல்லாம் சேர்த்து 40,000 ரூபா வருஷத்துக்கு. மெஸ்ஸுக்கு வந்து மாசம் 3,000 to 3,500 வாங்குறாங்க. இதான் மெஸ் பில்லுங்க. இதுக்கு அடுத்ததா சிஐடி கோயம்புத்தூர்ல 2024 வருஷம் படிக்கணும்னு விருப்பப்படுற மாணவர்களுக்கு என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தா சீட் கிடைக்கும் அப்படிங்கறத இப்ப பார்த்துடலாம் வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், சிஐடி கோயம்புத்தூருக்கு 2023 வருஷம் என்ன கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது லெஃப்ட் சைட்லயும், இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் இன்க்ரீஸ் கட் ஆஃப் மார்க்கோ இல்ல டிக்ரீஸ் கட் ஆஃப் மார்க்கோ அதை ஸ்லாஷுக்கு இந்த பக்கம் ரைட் சைட்லயும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு என்னன்னு சொல்லிட்டு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி வந்து லாஸ்ட் இயர் அலோகேஷன் கொடுக்கல.
197 கட் ஆஃப் மார்க்குக்கு மேல நீங்க வச்சிருந்தீங்கன்னா சிஐடி கோயம்புத்தூர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 23000 ரூபாய் ஃபீஸ்ல நீங்க இந்த வருஷம் சேர முடியும். ஃபார் ஓசி பிசிக்கு 196.5. இதுவே ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா கட்டி படிக்கிற 80000 ரூபாய் ஃபீஸ் கட்டி படிக்கிற கோர்ஸுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 196.5, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பிசி கம்யூனிட்டி மாணவருக்கு 196, எம்பிசிக்கு 194.5, எஸ்சிக்கு 181 கட் ஆஃபும், எஸ்சிஏக்கு 181, எஸ்சிக்கு 171 கட் ஆஃபும் தேவைப்படுகிறது. அதுக்கடுத்ததா இதே சிஐடி கோயம்புத்தூர்ல இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்கு எய்டட் கோர்ஸுக்கு பார்த்தோம்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கம்யூனிட்டிக்கு 155 கட் ஆஃப் இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதுக்கடுத்ததா ஐடி டிபார்ட்மெண்ட் பிடெக் ஐடி ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற கட் ஆஃப் மார்க். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ்க்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் காட்டிலும் இந்த வருஷம் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகுமே தவிர கம்மி ஆகாது. பிகாஸ் டிமாண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு அடுத்த கட்டமா அதிகபட்சமான மாணவர்கள் ஃபீஸ் கம்மியா இருக்கிற ஒரு கல்லூரியா சூஸ் பண்றது சிஐடி கோயம்புத்தூர் தான். ஸோ ஓசி கம்யூனிட்டி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி அண்ட் எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கான கட் ஆஃப் மார்க். இதுக்கு அடுத்ததா இசிஇ டிபார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தோம்னா செல்ஃப் சப்போர்ட்டட் ப்ரோக்ராமுக்கு ஓசி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கம்யூனிட்டிக்கான கட் ஆஃப் மார்க். அதுக்கு அடுத்ததா ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த நம்ம ஆரஞ்சு கலர்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இந்த எல்லோ கலர்ல இருக்கிற கோர்சஸ் எல்லாம் 195க்கு மேல கட் ஆஃப் மார்க் இருந்தால் தான் ஓசி கம்யூனிட்டி சீட் கிடைக்கும். ஸோ சிஐடி கோயம்புத்தூர்ல 195 above தான் வந்து சிஎஸ்ஐடி ஏஐடிஎஸ் இசிஇக்கு சீட் கிடைக்கும். 195 கட் ஆஃப்ல இருக்க மாணவர்கள் எதிர்பார்க்காதீங்க. நீங்க ட்ரிபிள் இ வேணா கிடைக்கும், நீங்க ட்ரை பண்ணலாம். 190க்கு மேல தான் ட்ரிபிள் இங்க. இது வந்து ஓசிக்கு, இது வந்து எய்டட் கோர்ஸ், இது செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ். ட்ரிபிள் இ மட்டும் நம்ம தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். 190க்கு மேல பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கம்யூனிட்டிக்கு 148 கட் ஆஃப். ட்ரிபிள் இல செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ்க்கு ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு. அதுக்கடுத்தா கிரீன் கலர்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே 180 கட் ஆஃப் மேல இந்த வருஷம் தேவைப்படுற கோர்சஸ். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல எய்டடுக்கு ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கம்யூனிட்டி. கெமிக்கல் இன்ஜினியரிங் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ அண்ட் தென் கெமிக்கல்லே செல்ஃப் சப்போர்ட்டட் ஓசி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ கம்யூனிட்டி. அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங்ல எய்டட் கோர்ஸ் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ அண்ட் தென் மெக்கானிக்கல்ல வந்து பார்த்தோம்னா செல்ஃப் சப்போர்ட்டட் ப்ரோக்ராம், ஃபீஸ் அதிகமாக கட்டி படிக்கிறது. திஸ் இஸ் ஃபார் ஓசி பிசி, திஸ் இஸ் ஃபார் பிசிஎம் எம்பிசி எஸ்சி கம்யூனிட்டி. சிவில் இன்ஜினியரிங் தான் இருக்கிறதுல ரொம்ப கம்மியான கட் ஆஃப். ஓசிக்கு 173, பிசிக்கு 173, பிசிஎம்க்கு 166, எம்பிசிக்கு 166, எஸ்சிக்கு 155 அண்ட் தென் மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தோம்னா எஸ்டிக்கு 120 கட் ஆஃப் இருந்தாலும் கிடைச்சிருக்கு. ஸோ இருக்கிறதுலே கம்மி கட் ஆஃப்னா 120 கட் ஆஃப் மார்க் இருந்தாலும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிஐடி கோயம்புத்தூர் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட கம்யூனிட்டி எஸ்டி கம்யூனிட்டியா இருந்தா. சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் விருப்பப்படுற மாணவர்களுக்கு ஓசிஆர் பிசி ரெண்டு கம்யூனிட்டிக்கும் 173 கட் ஆஃப் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகி தேவைப்படுறதா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், சிஐடி கோயம்புத்தூர் பற்றின மிக மிக முக்கியமான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி விடுங்க. வீடியோஸை மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றின விஷயங்களும் சொல்லியிருக்கேன். மேலும் இதே மாதிரி வேற என்ன காலேஜ் பற்றி நம்ம சொல்லலாங்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம சேனலோட அஃபீஷியல் டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா தொடர்ந்து எல்லா விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மேலும் பெய்ட் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.